வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே. எழுத்தாளர் லா ச ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய நாவல் கல் சிரிக்கிறது. அத்தியாயம் 1. அம்மா கமலாம்பிகே, அர்ச்சனைக்கு பதிலாக உன்னை கல்லால் அடிக்கணும். ஆனா நீ தாங்கிப்ப. உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கு. இல்லைன்னா இந்த ஒரு வாரமா தட்டுல தடவி தடவி எடுக்கிற மாதிரி வைப்பியா? இத்தனை நாள் இல்லாத புது ராங்கி புது வாழ்வு என்னடி உனக்கு இப்போ வந்துடுத்து? தர்மகர்த்தா என்னடான்னா நீ தங்கப்படியில் தினம் பொற்காசை அளந்துடுற மாதிரி வயிறு எரிகிறான். அர்ச்சனைக்கு சீட்டு சிஸ்டம் கொண்டு வந்துடணும்னு துடிக்கிறான். ஏன்னா இங்கே பக்தர் கூட்டம் பாலாஜிக்கு தட்டு கெட்டு போகிறது பாரு. மாத சம்பளத்தை 7 தேதிக்கு பட்டுவாடா பண்ண மீனை மேசம் பார்க்குறான். இவன் கொடுக்குற ஒட்டாண்டி சம்பளம் 1 மாதத்து காஃபி அஸ்கா பாலுக்கு முழுக்க காண்றதாடி. அப்படியும் ஒன்றும் திக்கா போட்டு குடிக்கிறதில்ல. 8 அடிச்சாச்சு, முழுக்க 3 தேரல்ல. கதவை பூட்டிண்டு கிளம்ப வேண்டியது தான். வா வா, நாளைக்கு உனக்கு நைவேத்தியம் அன்னம் அல்ல, ஏன நிறைய மண்ணு கௌரவமாக மேலே துணியை போட்டு மூடி. அவள் அரண்டு விட்டதன் அடையாளமா கொத்தாக 4 பக்தர்கள் பிரத்யக்ஷமாயினர். அவர்களுள் ஒருவர் அஷ்டோத்திரம், ஒருவர் சற்று ஒதுக்கமாக தயங்கி நின்றார். பிள்ளைவாளுக்கு என்ன வேணுமோ? வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணி தோம்பு சாத்தணும். அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் உள்ளே வாங்களேன், திவ்யமாக கிட்ட நின்று தரிசிங்க. நான் அதுக்குள் இந்த அர்ச்சனையை பண்ணிடுறேன். நானும் அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க. தேங்காய் பழம் வெற்றிலை வாங்கி வந்துடுறேனுங்க. ரொம்ப விசேஷம், சுருக்க வாங்க. ஐயா, நீங்கள் கையில் தீர்த்தம் வாங்கிக்கோங்க. கோத்திரம் பேரு. குருக்கள் அர்ச்சனை நாமாவளிகளை உருட்ட ஆரம்பித்தார். ஓம் கமலாம்பிகேயே நமக, ஓம் சிவப்பிரியே நமக, ஓம். கர்மம், 4 நாமாவுக்கே தொண்டை கம்மி போயிடுறது. கண்டம் சற்றே பேசினா எனக்கு இருக்கிற ராக ஞானத்துக்கு அள்ளிடுவேன். ஆனால் ஆட்டுக்கு வாழை அளந்து தானே வச்சிருக்கு. முதல் தட்டலுக்கே பலா 2 தேங்காய் சரிபாதியில் பிளந்தது. பேஷ், இன்னைக்கு நாளைக்கு சட்னிக்கு ஏர்வதான். இது சரியா இருக்கு. வாங்கிட்டு வரேன்னு போனானே அந்த மூடி குழந்தை வாய் மாதிரி இருந்தால் என்ன குருக்களே? ஒரு மூடி குருக்களை சேர்ந்தது. எங்க ஊர்ல அது உங்க ஊர், இது இந்த ஊர் எங்கள் ஊர். இங்க பழக்கம் இப்படி. அதான் என்னடா புதுமுகமா இருக்கேன்னு பார்த்தேன். பிராமணனுக்கு ஒரு தேங்காய் மூடிக்கு பால் மாறாதேங்கோ. அத்தோடு உங்களை பிடித்த பாபத்தில் பாதியை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு நினச்சிக்கோங்கோ. குருக்களே, கோச்சிக்கப்படாது. நான் கோவப்படலை. நம் நாடு தெய்வத்தின் இருப்பிடம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ஆஸ்திக சிந்தனை எவ்வளவு க்ஷீணமடைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கு. தட்சிணை 4 ரூபா வச்சிருக்கு. இதுக்கு நான் உடச்ச கடலை வாங்கி கொறிக்கிறதா உருப்படுறதா நீங்களே சொல்லுங்கோ. சாமிக்கு பண்ணுறதுன்னா கையை யார் பின்னால் பிடிச்சு இழுக்கிறாளோ. நீங்கள் கையை தளர்த்தினால்தான் அவள் வாரி வழங்க முடியும். வெறுங்கையை முழம் போட முடியுமா? வாங்கிட்டு வந்துட்டேளா? அவன் கடையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதிலே தான் சற்று தாமதம். அதனால் என்ன, இன்னைக்கு புதன் தானே. புதன்கிழமையே கொஞ்சம் டல் தான். நாளையிலேருந்து பாருங்கோ, உங்கள் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை தானே. தோம்பு சாத்தி அஷ்டோத்திரமா சகஸ்ரநாமமா? சகஸ்ரநாமந்தான் சரி. நைவேத்தியத்துக்கு காசா கொடுத்தாலும் சரி, சரக்கா கொடுத்தாலும் சரி, வீட்டிலே பண்ணு கொண்டு வந்துடுவேன். என்னென்னு தனியாக விலை பேச முடியுமா? சுண்டல் வாசிக்கணுன்னா தாளிதத்தில் கொஞ்சம் டால்டா காட்டினா தான் எடுப்பாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் உண்டா? சரி சரி பிள்ளைவாள், தாட்சண்யமே வேண்டாம். சாமான்களை நீங்களே வாங்கி கொடுத்துடுங்க. உங்ககிட்ட காசை வாங்கிட்டு அப்புறம் அதில் முந்திரி பருப்பு இல்லையே, நெய்யங்க, இதுக்கெல்லாம் இடம் வேண்டாம். தெய்வத்துக்கு வஞ்சனை இல்லாமல் என்னால் முடிஞ்சது வீட்டில் இருக்கிறதையும் சேர்த்து போட்டு செஞ்ச வரைக்கும் நிறக்க இருக்கணும். தட்சிணை 5க்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் கசக்கி பிழிய மாட்டேன். இன்னைக்கு அவள் அளந்தபடி இவ்வளவுதான்னு திருப்தி பட்டுடுவேன். சுபாவம் அப்படி. பணமாகவே தந்துடுறேளா? இப்போ 35 கொடுங்கோ. அர்ச்சனை தட்சணை தனி, நினைவிருக்கட்டும். சரி, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு டான்னு ரெடி. ஒரு வழியா ஆளெல்லாம் போயாச்சு. குருக்கள் நோட்டை மடித்து இடுப்பில் செருகி கொண்டார். சன்னதி மின்சார விளக்கை கூட அணைத்தாகிவிட்டது. கதவை பூட்டிண்டு கிளம்ப வேண்டியதுதான். கர்ப்ப கிரகத்தில் மட்டும்
அகல் சுடர் எரிந்தது. எரியட்டும், எரியிற வர. ஒரு கற்பூர ஆரத்தி மட்டும் சௌகரியப்படுமா? குருக்கள் திடுக்கிட்டு திரும்பினார். உருவத்தின் மங்கள் மட்டும் தெரிந்தது. கற்பூரம் கொண்டு வந்திருக்கேளா? இல்லையே, கடை மூடி கிடக்கு. பரவாயில்ல, தனியா ஒரு 4 ரூபா போட்டுடுங்கோ. தீபாராதனையின் வட்டமான பிரயாணத்தில் அம்பாளின் மூக்குத்தி மின்னிற்று. புன்னகையில் தனி கேலி தெரிகிறதோ? சிரிடி சிரி, உனக்கு எப்பவும் சிரிப்புத்தானே. தட்டில் சுளையாக ஒரு வெள்ளி வட்டம் விழுந்தது. பெரிய வட்டம். இன்னைக்கு இத்தனை நாளைக்கு நரிமொழி. அந்த கேள்வியில்தான் குருக்கள் ஆளை சரியாக தலை நிமிர்ந்து பார்த்தார். குங்கும பிரசாதம் நெற்றியில் ஏறியதும் அந்த ஆளின் முக வெளிறு தனி டால் அடித்தது. துல்லியமான வெள்ளை ஆடை. அடுத்து நேர்ந்ததை குருக்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது. கையில் மிச்ச குங்குமத்தை அவர் குருக்கள் நெற்றியில் தீட்டினார். குருக்கள் திடுக்கிட்டு போனார். கூட கோபமும் மூண்டது. யாரையா நீ? டேய் மணி. ஆழ்ந்து தாழ்ந்த குரல். மிருதங்கத்தில் குமுக்காரம் கொடுத்தார் போல். குருக்களுக்கு பயத்தில் வயிறு சுருட்டிற்று. தெரியலையே முனகினார். நன்னா யோசனை செய்து பார். பின்னுக்கு போ, வெளியில் வா. இருட்டில் தடவிண்டிருந்தால் என்ன தெரியும்? திடீரென நெஞ்சில் ஒரு பரந்த விடிவு. குருக்களுக்கு அந்த வெளிச்சத்தில் கண்கள் அகல விரிந்தன. யாரு? தர்மராஜனா? என்னப்பா தர்மு, நிமிஷத்தில் கதிகளக்க அடைச்சிட்டியே. ஆமா, தர்முவே தான். குருக்கள் ஆசையாக அவரை அணைத்து கொண்டார். அடே, எத்தனை வருஷங்களடா, இன்னமும் சந்தேகம்தானா? இல்லடா தர்மு, இந்த சிவப்பு என்னை உசார்படுத்தியே இருக்கணும். நம் உறவில் ஏன் ஜாதியில் இந்த கலர் ஏது? நீயே ஒரு அலாதி பிறவி. வா வா, வெளியில் சற்று உட்காருவோம். நீ இப்போ எங்கே இருக்க? எப்போ வந்த? ஆத்துக்கு அவசியம் வரணுண்டா. அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள். ராஜா மாதிரி இருக்கேடா. இப்படித்தாண்டா தினம் மாரடிக்கிறேன். 4 ரூபா பார்க்கறது கடினமா இருக்கு. என் தரித்திரம்தான் எப்பவுமே இருக்கு. உன்னை பற்றி பேசுடா. என்னை பற்றி என்ன பேசணும்? என்னடா பேத்துற? நீ மறைஞ்சு போய் 35 வருஷமாறுது. 35 வருஷத்தை ஏப்ப விட்டுட்டு என்ன பேசணுங்கிற? நீ கொள்ளு கொலைக்கு அஞ்ச மாட்ட. அபச்சாரம் அபச்சாரம். கோயில்ல உட்கார்ந்துண்டு. ஆத்துக்கு வாயேண்டா. வராமலா போறேன்? இப்போ சொல்லாமல் வந்து தொந்தரவு கொடுக்கப்படாது. உனக்குன்னு என்னடா தனியா பண்ண போறோம்? ஆத்து மனுஷன் நீ. வரேன், கண்டிப்பா வரேன். குடும்பத்தோடு வரணும். இப்பவே சொல்லிட்டேன். காலையிலேயே வந்துடுங்கோ. எத்தனை குழந்தைகள்? அதுக்கெல்லாம் கொடுப்பனை இல்லை. இங்கிருந்தே கர்ப்ப கிரகத்தில் அகல் சுடர் லேசாக படபடத்தது. மலையேறுகிறதோ? நீ சொல்றது விளங்கல்லையே. அதற்கட்டும் மணி, உன்னால் ஒரு தயவு ஆகணுமே. மழுப்பற. சரி, மழுப்பறேன். விஷயத்துக்கு வரலாம். அது என்னடாப்பா விஷயம்? வாரத்தில் 1 நாள் பூஜை எனக்கு வேணும். மணிக்கு சிரிப்பில் உடம்பு எல்லாம் குலுங்கிற்று. புரைக்கேறி உச்சந்தலையை தட்டி கொண்டார். சரீரம் மடிமடியாக குலுங்கிற்று. அந்த ஆள் இந்த அலை அடங்கும் வரை பொறுமையாக காத்திருந்தார். டேய் தர்மு, நீ நல்ல தமாஷான ஆளுதான். நான் தமாஸ் பண்ணல, ரொம்ப சீரியஸாக இருக்கேன். என்ன தர்மு, இந்த அபசவித்துக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா? அதுவும் நீ. இது என்ன ஐஸ்? நிஜமா தாண்டா சொல்கிறேன். நீயே ஒரு சன்னிதானம் மாதிரி தான் இருக்க. உன்னோட பேசிண்டு தான் இருக்கேன். டா போட்டுக்கிறேன். அப்பப்போ தைரியத்துக்கு நீயும் சகஜமாக தான் பழகுற. ஆனால் உள்ளூர என்னவோ திக் திக். மணி ப்ளீஸ், சத்தியமாடா விட்டேன்னு. தர்மராஜன் செவிகளை பொத்தி கொண்டார். விஷயத்துக்கு வரியா? இது உனக்கு ஏதுக்கப்பா வீடு? இது ஒரு பிழைப்பா? மணி, கத்துண்டது ஏதும் எனக்கு இன்னும் பாடம் மறந்துடல. வாரத்தில் 1 நாள் தான் கேட்குறேன். அதப்படி தரமோ? நடக்கிற காரியமா பேசு. அப்படின்னா மாட்டேங்கிறையா? அவர் பெருமூச்செறிந்தார். ஏன் கோவப்படுற தருமு? கோபமா? கோவப்பட அவசியமே இல்லை எனக்கு. இந்த பூஜை கட்டளையில் பாதி பங்கு எனக்கு இருக்குன்னு தெரியுமோன்னோ? தலைமுறை தலைமுறையா குடும்ப சாசனமே இருக்கு ஓலைச்சுவடியில், தெரியுமோன்னோ? எடுத்தார் ஐயா சுயரூபத்தை யம தர்மராஜன். மணி, இது சிரிப்பு சமாச்சாரம் இல்லை. நீ என்னத்தையோ ஓலைச்சுவடி எதையோ சாட்சிக்கு இழுக்கிறியே பின்னே. அதெல்லாம் எப்போவோ எரிஞ்சு போச்சு. ஓலைச்சுவடியாவது மண்ணாங்கட்டியாவது. பழம் பாய்க்கும் குப்பைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அப்பா காலத்திலேயே போகிக்கு கொளுத்திட்டா.
அவர் புன்னகை புரிந்தார். அப்படி வா வழிக்கு. எப்பவுமே பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளைன்னா கௌரவாள் பாண்டவாள் தானாக்கும். ஒரு வயத்து பிறப்பே இப்போ அப்படித்தான் இருக்கு. உனக்கு நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம். உரியது உருப்படியா கிடைச்சால் போறாதா? மணியின் தோளை லேசாக தட்டினார். ஓலைச்சுவடி உசிரோட பத்திரமா இருக்கு தம்பி. பிள்ளை குணம் பெரியப்பாவுக்கு அப்பவே தெரியும் போல இருக்கு. என்னிடத்தில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கார். என்னிடம் இருக்கு. டூப்பு விடுற. ஆனால் மணிக்கு குரல் கொஞ்சம் பின்வாங்கிற்று. மணி, போர் அடிக்காதே. நாம சின்ன குழந்தைகள் அல்ல. அப்படின்னா எங்க காட்டு. அவசியம் வரப்போ நீ வீம்பு பிடிச்சால் காட்டுற இடத்தில் காட்ட வேண்டிய சமயத்தில் காட்டுவேன். ஆனால் ஒன்று, ருஜு உனக்கு அவசியம்தான்னா தஸ்தாவேஜு பிரகாரம் என் முழு பங்கு பாதி கட்டளையும் பிடுங்கிடுவேன். அதனால் எதையேனும் ஆரம்பிச்சிட்டு முடிக்க முடியாமல் திண்டாடாத. இப்போ கேட்குறது வாரத்தில் ஒரு நாள். நீயா இஷ்டப்பட்டு கொடுக்கறது ஒரு நாள், வெள்ளி, விசேஷ தினங்கள் எல்லாம் நீயே வச்சுக்கோ. என் கிழமையில் எனக்கு வரும் அபிஷேகம், மண்டகப்படி எல்லாம் உனக்கே திருப்பிடுறேன். ஆனால் என் இஷ்டத்தில் விட்டு கொடுக்குறேன். என்ன சொல்ற? மணி சன்னிதானத்தை நோக்கி முஷ்டியை ஆட்டினார். அடியே, இப்படி வெடி வெடிக்கத்தான் கொடுக்குறா போல ஜூல் காட்டினையா? அவளை நிந்தித்தால் என்ன கிடைக்கும்? உன் எண்ணத்தை திருத்திக்கோ. நானும் எங்கெங்கோ சுத்தியாச்சு. இதுதான் என் பிரமிப்பு. அடுத்து கெடு. இதுதான் ஆத்திச்சூடியா இருக்கு. ஆனா அவள் தன் அகண்ட கருணையில் எல்லாத்தையும் எப்படி தாங்கிட்டு இருக்கா? போடா ஆஷாட பூதி. நீ சொல்வதிலும் உண்மை இருக்கலாம். மனசில் இருக்கிறத வெளியில் விட்டு சொல்றதிலேயே உண்மையின் அந்த உரு கொஞ்சம் சிதைஞ்சு போறது. நான் என்ன அவதார புருஷனா? ஒரு அப்பு அழுக்கு இல்லாம இருக்க. அப்படி என் குற்றங்களையும் அவள் தான் மன்னிக்கணும். நான் பிள்ளை குட்டிக்காரன்டா. மணி போட்ட கத்தலில் தெருவில் படுத்திருந்த நாய் தலை தூக்கி திரும்பி பார்த்து விட்டு படுத்தது. ஸ்டூபிட்! அந்த சீரலில் மணி கப்சிப்பானார். கற்ப கிரகத்தில் சுடர் அணைந்து திரி பொசுங்கிய நாற்றம் இடம் பூராவும் பரவிற்று. அவர் எழுந்து நின்று விட்டார். நல்ல உயரம், புழுபுழுவென்ற உரை போல் முழங்கால் வரை துல்லியமான மஸ்லின் ஜிப்பா, தரையில் புரள புரள மஸ்லின் வேட்டி, தலை நரை, ஒரு கருப்பு கூட இல்லாமல் அடர்ந்து வெண்பட்டன மின்னிற்று. வெளுத்த நெற்றியில் குங்குமம் விழியாய் கனன்றது. கன்னங்கள் ஒரு மாசு மறு சுருக்கம் இன்றி வளவளவென இன்றுதான் சவருமோ? அவர் நின்ற நிலையில் அவரை பார்க்க ஏதோ நீர் வீழ்ச்சி போல் என்னவோ மனுஷன் பயமாயிருந்தான். எந்த நாள் கொடுக்கிற? சனி என்று மணி முனகினார். என்ன சனின்னு திட்டுறையா? சனிக்கிழமை என்கிறாயா? சனிக்கிழமை. சரி, சம்மதம். இதனால் உனக்கு ஒன்றும் நஷ்டம் இருக்காது, கவலைப்படாத. என்ன நஷ்டம் இல்லை? மணிக்கு மறுபடியும் சிறுதி ஏறிற்று. முன்பின் நமோது இல்லாமல் புசுக்குன்னு முளைச்சி என்னவோ என்னை மிரட்டி வாரத்தில் ஒரு நாள் பிடுங்கிட்டுட்டியே. என்னைக்கேன்னு ஒரு நாள் பங்கை நீ கொடுத்துத்தானே ஆகணும். அதை அபேஸ் பண்ணிட முடியுமா? நான் கேட்குற என் பங்குக்கு கூட என் நிஷ்டபாத்தியம் கிடையாதா? சந்ததி சமாச்சாரமாச்சே. நான் இல்லாட்டா என் வழியில் ஒரு துருத்தியான் வாரிசு கொண்டாடிண்டு வருவானே. அப்போ உன் பிள்ளைகள் அவனுக்கு ஜவாப் சொல்லியாகணுமே. சரி சரி, உன் பிரசங்கத்தை நிறுத்திக்கலாம். அவர் தோளை குலுக்கி கொண்டார். ஆமாம், பேச என்ன இருக்கிறது? சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவிற்று. படுத்திருந்த நாய் வெடுக்கனை எழுந்து ஓடி இருளில் மறைந்தது. தெரு முழு வெறிச்சாகிவிட்டது. லாந்தர் கம்பம் கம்பமாக நின்றது. இருந்தாற்போல் இருந்து மணி ஆரம்பித்தார். ஆமா, உன்னை ஒன்று கேட்கணும். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தவர் தலை நிமிர்ந்தார். இப்படியேனும் என் வயிற்றில் அடித்து வாரத்தில் ஒரு கட்டை நாளையேனும் வீம்புக்கு பிடுங்கிண்டு என்ன பலனை காணப்போற? உண்மையில் இது உனக்கு உதவ போறதா? ஏதேனும் பதில் உண்டா? இல்லை வாய ஆவாவுன்னு ஓனான் மாதிரி திறந்து திறந்து மூடுறதோடு சரிதானா? மணி ஏளனம் செய்வது போலவே பதில் சொல்ல யோசித்து கடைசியில் சொல்லாமலே கம்மாகிவிட்டார். பார்த்தியா, வாயடைச்சு போச்சு. எனக்கு அப்பவே தெரியும், நானும் வாழ மாட்டேன், பிரத்தியானையும் வாழ விட மாட்டேன். அதானே? இத்தனை நாள் எங்கேயோ ஊர் சுத்திட்டு திரும்பி வந்ததுக்கு அடையாளம் கல்லை விட்டெறிஞ்சு குட்டைய கலக்கியாகணும். அதானே? சரி, வர்றேன்.
இன்னும் இங்கே இருந்த ஆத்திரம்தான் பொங்கும். ஏற்கனவே என்ன வைத்தியன் உப்பை குறைக்கணும் என்கிறான். மணி அங்கு விட்டு அகன்றதும் அவர் அங்கேயே உட்கார்ந்திருந்தார். நேரம் போனதே தெரியவில்லை. அத்தியாயம் 1 நிறைவு பெற்றது. அத்தியாயம் 2 சந்திப்போம். உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.